அதெல்லாம் எனக்கு ஆகாதுமா. அதெல்லாம் எனக்கு ஆகாது. ஐயோ அதெல்லாம் எனக்கு ஆகாதுமா. அதெல்லாம் எனக்கு ஆகாது. யார் ராஜா? ஏமிரா என்னது ஏமிரா? ஏமிரா அண்ணாமா எனக்கு நான் தெரியும். ஏமிரா அண்ணா அவனுக்கு புடுக்கல கையா. புடுக்கல் கையா? நீ வேற நான் வந்து புடுக்கல் கையா நீங்க இருக்கிறா? புடிக்கல ஐயா. புடிக்கலன்றியா? அதான் புடிக்கல ஐயா. ஐயோ புடிக்கலமா. அவனுக்கு புடிக்கல ஐயா. அதெல்லாம் இருக்குதுமா. புடிக்கல புடிக்கல. புடிக்கல ஐயா. புடிக்கலமா. ஆமா ராஜா பத்த மஞ்சா. பெத்த மச்சாவா? பெரிய மச்சா பெரிய மச்சா பெரிய மச்சா. ஆமா ஆமாமா. பெரிய மச்சா பெரிய மச்சா பெரிய மச்சா பெரிய மச்சா. பத்தனேனா. ஆமா பத்தனேனா. பெத்தனேனாவா? அதுனடா பெத்தனேனா? பெத்தனேனா நீ பெரிய பெரிய டாக்டர். ஐயோ டேய் கொர்பனே என்ன பாத்து தேடியா பையன்றா? ஆள் ராஜா. அவனை பார்த்து தேட வென்றான் ராஜா. அடையா அவனுக்கு பூலையா வேலை செய்யலையா? மூளை வேலை செய்யா? மூளையா? ஏன் மூளை வேலை நல்ல வேலை செய்யுமே? அவனுக்கு மூளை வேலை செய்யறதா இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்க. மூளை நீ வேற. ஆட்டுக்கறி மூளை சாப்பிட்டியா நல்லதா? ஆட்டுக்கறி மூளையாடா நான் தோன்றேன். அத்தையாரா துணுவேன். துண்ணியாடா? அந்த பாக்கலாம் எனக்கு கிடையாதா? சாப்பிட மாட்டாயா? நீ பீவனி தான் துண்ணுவேன். சரிண்ணா. பிரியாணி 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 பிரியாணிமா. அதே தாயா அதே தாயா. பிரியாணி பிரியாணி நல்ல செப்பாயா நல்ல செப்பு நல்ல செப்பு. செப்பத்துக்கு தான் நான் வந்துக்கிறேன் இப்போ. உள்ள வாடா. நல்லா சொல்லு சொல்லு. நல்லா செப்பாயா நல்லா புரியுற மாதிரி செப்பு. நீ சொல்ற கர்மாதான் எனக்கு புரிஞ்சவில்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சவில்லை. நேற்றுக்கு நான் 2ஆம் நேரத்துல வந்தா நான் என்னத்தான் பண்ணுவேன்? கூத்து நல்லா தான் போயிருந்து. ஆமா தப்பே சொல்ல. ஆமா மக்கள் எல்லாம் பாத்துருந்தாங்க. அருமையா தூங்குறவங்க தூங்கி இருந்தாங்க. ஆமா பாக்குறவங்க பாத்துருந்தாங்க. பாக்குறவங்களே தூங்குறவங்க தான் நல்லா பாத்துருந்தாங்க. சூப்பரா பாக்குறாங்க. ஆமா இது என்னடா கூத்து? நேற்றுக்கு தான் வந்து நேற்று குறை கூத்தா மாட்டுக்குதுடா. டேய் என்னடா சொன்னீங்க? சரிண்ணே கை மாத்து கை மாத்து. ஏமிரா கை மாத்து. ஏமிரா கை மாத்திரியா? ஏமிரா செப்புரா கை மாத்திரியா? ஏமிரா செப்புரா கர்மாத்திர நேடி ஒரே பக்கம் சொன்னீங்க. கை மாத்தி சொன்னீங்க. ஐயா என்னுடைய இடம் என்னுடைய கரம் எனக்கு அரிக்குது. நான் சொறி ஐயா யார் ஐயா நான் சொறியது உனக்கு கஷ்டமா இருந்தா யார் ஐயா இடம் கட்டுற சொல்லு. ஐயோ என்ன கோலமோ என்ன பாத்திரமோ உன்னை வந்து எனக்கு என் கையை வச்சு சொறி சொல்றீ. இந்த கரம் எங்கெங்கெல்லாம் போனது இதை வந்து அங்க வச்சு சொறி சொல்றிய. இந்த கரம் எங்க அங்க போயிதா? எங்கெங்க போனது எப்பேற்பட்ட கரம் இதை வந்து அங்க வச்சு சொறி சொல்றிய. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பல்பு இருக்குது அந்த பொண்ணு சொல்லியிருந்தியா? யார் ஐயா எனக்கு சீலை வேணா அரியுது ஐயா. கை மாத்தி சொறி. கை மாத்தணும் ஐயா. ஐயோ கை மாத்து ஒரு பேச்சு சொன்னா இத்தியாப்பா கை மாத்துவாங்க. யார் ஐயா சீலை வேணா அரியுது சொல்லிடு ஐயா. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு ஐயா. நீ சொல்லி சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஆகாதுமா. எனக்கு ஆகாது. யார் ஐயா ஏமிரா பெத்தனைனா என்ன பெத்தனைனா என்ன ஏமிரா ஜெடி பெரிய மச்சான். ஆமாமா பெரிய மச்சான். பெத்த மச்சா பெரிய மச்சான். காணா ஐயா என்னம்மா காணா ஐயா.
ஏடா என்ன சொல்ற டம்கு டம்கு நீ கேக்குற அவங்க என்ன சொல்றாங்க நீ டம்கு டம்கு நீ கேட்ப சாப்பிட்டேன்னு கேக்குறேன். நீ டம்கு டம்குனா என்ன காரணமான்னு கேட்டேன் ஐயா உன்னெல்லாம் ஓட விட்டு இட்டுக்கிறா இல்ல அடிக்கணும் ஐயா. இட்டுக்கிறாளா என்னத்தம்மா இட்டுக்கிறானா இட்டுக்கிறானா செங்கல் செங்கல்யா ஆந்திரா போய் ஐயா செங்கல் அடிக்காத நான் ஒரு ஆள் அடிச்சா இட்டுக்கிறாள் உனக்கு பத்தாது ஐயா. இந்த நாட்டு மக்கள் அனைவருமே உனக்கு இட்டுக்கிறா இல்ல அடிக்கணும் ஐயா. நான் என்ன பாவமான எனக்கு செங்கல் எல்லாம் அடிக்கணும்ன்ற ஐயா மொத்த கலருக்கு ஊடு கட்டிக்குவோம். அந்த கல்ல ஊடு கட்டிக்குவோமா? அது நான் உண்மைதான் ஊடு கட்டிக்க மாட்டேன். நான் புய் மத்தல பூங்கிட்டு வந்துக்கிறேன் அந்த கல்தாத்துமே கூடு கட்ட போனாடா அங்க பெரியமச்சா அப்புறம் என்ன சொல்ல போறேன் பெரியமச்ச என்ன மாதிரி மாட்டலாடுந்து எனக்கு அந்த பாஷெல்லாம் தெரியாது. எனக்குத்தான் நான் சொல்லி போறேன் அந்த பாஷெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன போல மாட்டினாடுந்தி நேத்தரா மாட்டிக்கணும் நாங்க. ஆமா என்னத்த மாட்டிக்கணும் மாட்டிக்கணும் நம்ம மாதிரி பேசணுமா நீ? அந்த அம்மா மாரி பேசணுமா? கொச்சுமாலே கொச்சுமாலே என்ன அவனுக்கு காது கேட்க என்னடா கொச்சுமாலே கொச்சுமாலே உங்க பங்கனிக்கு போறது அம்மா ஸ்டேட் அப்படி ஸ்டேட் ஆயிட்டாங்க. குடகு மாலே கொடகுமாலே அப்ப நான் பெற சந்தேகம் உண்மைதாங்கிறேன். நீ என்ன சந்தேகம் பண்ற? ஐயே நீ என்ன சந்தேகம் பண்ற? என்ன போலே பேசுற ஆமா தொண்ணூத்தி நான் பீச்சிங் ஆடுறேங்க ஐயா பேசுறேன் உண்மையே பேசுறேன். நல்லா விமல ஊட்ட நல்லா தானே பேசுறேன் ஐயா. நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டமா ஏன்னா சாப்பிட்டது எனக்கு போய் சொல்லக்கூடாது. அப்ப பேசதான் சாப்பிட்ட வயிற்று மென்ன வச்சு என்னைக்குமே போய் சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்டியா இல்ல வயிறு மென்ன வருது ஐயா உனக்கு? ஆனா அது வஞ்சனம் இல்லாத வந்து கிடக்குது. ஐயே எவ்வளவு பேசுனா உங்க அம்மா காட்டுக்கு போவாளா? காட்டுக்கா அம்மா காட்டுக்கு போவாங்கம்மா. உமா காட்டுக்கு போறதுன்னா அப்ப நான் பண்ற சந்தேகம் உண்மைதாங்கிறேன். நீனே சந்தேகம் காட்டுக்கு போகும்போது எங்க ஜாதிகாரம் பார்த்து உங்க மேல ஊம் பண்ணிட்டுக்கிறான். ஜாதியாரு எங்க அம்மால ஊமானா ஜாதியாரு எங்க அம்மால ஊமானா எங்க அப்பா எங்க வெங்காயம் வெட்ட போய்கிறான் அப்பா. அதனாலதான் நீ என்ன போலே பேசுற ஐயே. டேய் போட்டியாரா எங்கடா போய்கிறான்? வெங்காயம் வெட்ட போய்கிறான். நாளைக்கு போய் கேக்குறான் அவனை. இல்லம்மா நீ பேசுற மாதிரி பேசுன்னு நான் சொன்ன பேசிட்டுமா நீ திருக்குன்னு ஐயே நான் யாருன்னு தெரியுதா? ஏமோ உன்னை பார்த்தா குறை பொண்ணு மாதிரி தெரியுது. குறை பொண்ணு பார்த்தா குறை பொண்ணு பேர் தெரியுதா? உன்னை பார்த்தா வேற குறை பொண்ணு மாதிரி தான் தெரியுதா? என்னத்துக்கு நம்ம சொல்லுவானா அதுக்கு சொம்மாக்கத்தெல்லாம் சொல்லிவிட்டு நம்மளுக்கு நேரத்துக்கு வம்பு. ஐயே நான் ஆதியில இருந்து குறைத்தி அல்ல. ஆதியில குறைத்தி அல்ல பாதியில் வந்த குறைத்தி. அப்ப பலப்பட்ட குறைத்தி நீ பாதியில வந்ததுன்னா என்ன அர்த்தம்? பாதியில வந்ததுன்னா என்னப்பா சொல்ற வழி ஏன் பலப்பாட்டுன்ற? இல்லம்மா ஆதியில வந்ததுன்னா அப்ப பாதியில வந்ததுன்னா நீ சொன்னாதானே சரியா பலப்பாட்டு. ஐயே நான் ஆதியில இருந்து குறைத்தி அல்ல. பாதியில் வந்த குறைத்தி. பாதியில மாச்சார மனைவிக்கு மகளாக பிறந்து மாச்சார என்று பெயர் பெற்று பஞ்ச பாண்டவர் மணந்து ஐவருக்கு பத்தினியாக வழங்கக்கூடிய என்னோட பேர் பாஞ்சாலி. ஆமா என்று பெயர் வைத்து பஞ்ச பாண்டவர் மணந்து சுகத்தோடு வாழ்ந்து கொண்டு வந்து கம்னு போயிடுமா சொல்லிட்டு போறேன். ஏன் நான் பாத்துக்கிறேன் அந்த அம்மா. எங்க அந்த அம்மா பாத்துக்கிறமா? நீ பாத்துருப்ப. ஆமா எங்க ஐயே நாட்டுல பாத்துக்கிறேன். நாட்டுல ஆமா அந்த அம்மா எவ்வளவு அழகா இருப்பாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்கம்மா. மஞ்சள் முகத்தழகி இல்லம்மா அந்த அம்மா அவ்வளவு மங்களகரமா இருப்பாங்கன்னு சொல்றமா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இல்லம்மா உன்னை பார்த்தா மேல தலையில் சுத்திங்குது. சுகத்தோடு வாழ்ந்து கொண்ட வேலையிலே ஆமா துரியனை கண்டான் போராமை கண்டான் மோள அடிக்கிறாங்கம்மா.
வராங்க. போராமை கொண்டான். ஆமா. சூது சொக்கத்தோடு வரவழைத்து அனைத்து அபகரித்துக் கொண்டான். ஆமா. அப்படி அபகரித்து கொண்டு வெளியே அசோத்தமா இடத்திலே பொதுவட்டி 12 வனவாசம், ஆமா. ஓராண்டு அஜ்ஞானவாசம், காலத்தை கழித்து வந்தால் நாடி நாடி. இல்லை என்றால் காடி காடி. அசோத்தமா இடத்திலே பொதுவட்டி காலம் துறந்து விட்டான். ஆமா. ஆகையால் 11 வருடம் ஆமா. 6 மாத காலம் காலத்தை கழித்து விட்டோம். இன்னும் 1 வருடம் 6 மாத காலம் காலத்தை எப்போது கழிப்பது என்று தெரியாமல் அண்ணா கவன கண்ணா கார்மேக வண்ணா என்று துதி செய்தோம். ஆமா. புது செய்த வேலையில அண்ணன் வந்தார். ஆ. அண்ணன் வந்து உரைத்தார். என்ன துரியனானவன் ஆ. 9ஆம் நாள் நடப்பம் ஆமா. 10ஆம் நாள் கருமாதிகளை வைத்திருக்கின்றார் வைத்திருக்கிறார். என்று உரைத்தார். ஆமா. அண்ணா ஆண்டவர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள். ஆமா. அவர்களால் முடியாது. ஆ. என்னால் எப்படியான முடியும் என்று உரைத்தேன். அது வந்துட்டோம். ஐயே, ஏம்மா. என் அண்ணனுக்கு அண்ணன் வந்தார். ஆமா. என்னென்று உரைத்தார். துரியனானவன் 9ஆம் நாள் நடப்பம் 10ஆம் நாள் கருமாதிகளை வைத்திருக்கிறார் என்று என்னிடத்தில் உரைத்தார். ஆமா. அண்ணா ஆ. ஆண்டவர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள். ஆடவர் 5 பேர் இருக்காங்க. அவர்களால் முடியாது. ஆமா. பெண்ணால் என்னால் எப்படி அண்ணன் முடியும் என்று பொம்பளை உரைத்தேன். என்னால எப்படி முடியும்? ஆமா. ஆ. தங்க ஆ. ஆண்டவர்களால் முடியாது. ஆமா. பெண்ணால் உன்னால் மட்டும் என்று முடியும் என்று உரைத்தார். ஆ. எப்படியான முடியும் என்று எப்படி? உரைத்தேன். அப்படி இருந்தாலும் ஆ. முதல் முறையாக ஆ. குரத்தியாக செல்ல வேண்டும் என்று உரைத்தார். குரத்தியாக போனோம். ஆமா. ஆ. குரத்தியாக நான் எப்படி அண்ணா செல்வது எப்படி போறது? அப்படி என்று உரைத்தேன். தங்க கங்கா நதிக்கரையில் செல்லி சொல்லுங்க. முதல் முறையாக ஆ. கண்ணா கோவிந்தா மணிவண்ணா என்று முழுகி எழுந்தாயானால் மொழி எழுதானா முதல்ல ஷாமல ரூபம் தோன்றும் என்று உரைத்தார். சாமல ரூபம் ஷாமல ரூபத்தை பிச்சா வந்துச்சுமா. 2வது முறையாக ஆ. கண்ணா கோவிந்தா கமல கண்ணா கார்மேக வண்ணா ஆ. சிரத்திலே முழுகி எழுந்தாயானால் ஆமா. சிராசிரியிலே குறி கூட வரும் என்று உரைத்தார். குறிக்குடை குறி கூட வந்துச்சா? வந்துச்சுமா. 3வது முறையாக ஆ. பாடி துதித்தாயானால் ஆமா. குழந்தையாய் வருவேன் என்று உரைத்தார். அவர் எங்க திட்டு பால் குடிச்சுங்கிறாரோ? தேவியா தீட்டு பால் குடிக்கிறாளே எங்க அண்ணன். இல்ல அவர் எங்கிறாரோ? வர வர வரமா நான் தான் பாத்துட்டேன். அப்படி இருந்தாலும் ஆ. பாடி துதித்தாயானால் ஆமா. குழந்தையாய் வருவேன் என்று உரைத்தார். ஆமா. அப்படி ஆடுமா. எங்கே இருக்கின்றாயோ? அருமையா தூங்கி இருந்தாரு. இப்ப 6 தூக்கத்துல இருக்கிறாரு. இப்போ முன்ன செயின் பிடிச்சிக்க மானியா? உஷாரா அத்தாந்து இருமா. நீ வேற நாம் போட்டாம பாரு. டே ஒரு மழை உயிரை இருக்கிற நீ கம்முனுக்கணும். அது சௌகரியமா உட்காந்துக்குச்சுமா.
என்ன குழந்தையாண்டு எப்படி பேசணும்னே தெரியலையா? என்ன ஏன்னா அந்த மாதிரி பேசுறது நான் புர்ன்னு வந்து அது அருமையா தூங்கலான்னு பாக்குது. ஆமா, இது ஃபுட்பால் ஓட்டிக்கிறாங்க. என்னமா மூதேவி குழந்தைய அப்படிலாம் சொல்ல தாளாட்டணும். ஆமா, உன் மூஞ்சி பார்க்க சொல்லி குழந்தை இந்த பக்கம் முது பக்கம் தப்பா நான் குழந்தை தாளாட்டுறேன். தப்பு ஒண்ணு இல்லையா? அன்னைத்தான் குழந்தை தாளாட்டுறேன். ஆரம்பிக்காத கம்மிரு கம்மிருமா. ஏமா நீ ஆய் பையன் குடுமா வந்துக்கிறா பையன்டா. ஆய் பையமா பாய் பையன்டா. ஐயோ குடுமா ஆய் பையா. அதெல்லாம் என்னுடைய குழந்தை சாடாது. ஏமா துண்ணுமா? ஏன் நீ துண்ணு முதல்ல. ஐயோ அவன் சொன்னது ஏத்த மாதிரி தானே நீயும் பாக்குறடா பாவி. குழந்தையானது ஆய்வு கொண்டு ஆமா என்னடா பண்ணலாம்? ஆண்டா இதுக்கு ஒரு யோசனை நான் சொல்றேமா. இதுக்கு என்னடா யோசனை சொல்றேன்? குழந்தை இதுனா பச்சை மிளகா அரைச்சு வாயில வச்சா லப்புன்னு பத்து தூங்கும். பச்சை மிளகா அரைச்சி வாயில் வச்ச குழந்தை தூங்கும். அப்படியே பாட்டு சப்பினே தூங்கி நடக்கும் பாரு. ஆமா பாடுறா. என்ன இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? என் குழந்தைக்கு பச்சை மிளகா தான் அரைச்சி வச்சிடும் வாயில. பச்சை மிளகா அரைச்சி வைக்காத, அது உன் வாயில் வைக்க சொல்லி சாப்பிட்டு. என்னம்மா சொன்ன உடனே ஆயுள் பாரு. எங்கடா நம்மளுக்கு பச்சை மிளகா வச்சிட்டு போறாங்கன்ட்டு. என்ன குழந்தை அழுது தெரியாது ஒருவேளை. ஏமோ குழந்தை ஐயா இருக்குது, ஒருவேளை ஓர வேண்டி இருக்குமா? ஆமா. என்ன சொன்ன என்னடா பாத்துக்கிறாங்க ஐயா? என்னப்பா பாத்துங்கிறா? என்னடா என்ன பாத்துக்கிறாங்க? பால் குடியாடா பால் குடியாடான்னு சொல்றாங்க அந்த அம்மா. அந்த குழந்தை வாய் தண்ணுது. அது நீ பாத்துங்க. குடிக்க தெரியல, குடிக்க தெரியல. நான் குடிக்கலான்னு யாரு நீ பாவம் 3 மாசம் குழந்தை பால் குடிக்க பாரு. இப்போ நான் முன்ன பின்ன பாத்துதே குழந்தை பால் குடிக்குது. உங்க அக்கா கரா பாரு வெளிமா இல்ல, அவளுக்கு ஒண்ணு பொந்துக்குது பாரு. ஆமா அது கொடுப்பாங்க, போய் பாரு. போ அங்கே போய் பாக்க போய் ஏண்டா பால் குடியான குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றதா? ஏமோ உன்னை என்ன பொம்மை கம்மியான வாங்கி கொடுமா பாய்ந்தியா? ஆமா கண்ணா அப்பதான் ஆய்வு அதுக்குது பாருமா. What?
தாண்டா செல்வமே. ஏமோ அது நோ பால் குடிக்கலாம் தான் வாயை திறந்துன்னு போகுது. பால் அருந்தலாம் என்று வாயை திறந்து கொண்டே செல்கின்றது. ஆனா அது இடம் தெரியாத தடவிங்க நடக்குது. ஆமா, என்ன அது இடம் தெரியாத தடைங்கிறது நீ பாத்துங்கிற. அது வாயை பாரு ஆன்னு போகுது. ஆனா இடம் தெரியாத தடவிங்க நடக்குது. அது டேய் மூதே என்ன அதியா பாத்துல. அது பாருமா பாக்குது பாருமா. என்ன குழந்தையாவது அது கொண்டே இருக்குதுடா. ஏமோ கண்ணா இப்பதாம்மா பாக்குது. என்ன பாரு பாரு. பாத்தி வேணுமா கட்டி பாத்தி வேணுமா போட்டே கண்ணை போட்டே போத்தி வேணுமா பாத்தி வேணுமா. வெண்ணெய் போன சோச்சு மூஞ்சி பார்க்க சொல்லி குழந்தை அழுதுரா பாவி. என் மூஞ்சி பார்த்தாதான் அது அருமையா திரும்பி பார்த்து தூங்கலான்னு பாக்குது. பாருமா என்ன அது மாதிரி சிரிக்குது. என்ன பார்த்தோன்னே சிரிக்குதுமா குழந்தை. பார்த்தோன்னே தாண்டா முகத்தை இப்படி திரும்புது. ஆமா என்னடா குழந்தையாவது அழுது கொண்டு இருக்கின்றது. குழந்தை அழுதுனே இருக்குதுன்னா ஒருவேளை உரகிற வேண்டிட்டு இருக்குமா? உரமா உரமா விழுந்துட்டு இருக்கோம். என்னம்மா குழந்தைக்கு உரம் இருந்தா என்னால எடுக்க முடியாதா? எனக்கு எடுக்க தெரியாதடா. உரம் எடுக்க தெரியாதா? எனக்கு தெரியாதுடா. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு. உரம் எடுக்கிறதுல திறமைசாலி நான் தான். என்னம்மா என்னம்மா நானே தோப்பு கட்டியாக்கிறேன். நீ அங்கே போடுமா முன்னாடி வந்தா சிரிக்குதுன்னு சொன்னல. இல்லம்மா அதான் உன் கரத்துல கொடுத்து பார்த்தேன். இந்த வராம பாருமா. இல்ல ஒரே இடத்துல சொல்றா நீ தண்ணி போடுமா போய். என்ன தண்ணி போடுற? தண்ணி சாடுமா ஒரே இடத்துல திறமைசாலி. எப்படி எங்க ஊர்ல? உங்க ஊர்ல? ஆமா. எந்த ஊரு? சிறுவாரூர் பக்கத்துல வந்து கேட்டு. சிறுவாரூர் வந்து கேட்டு யாருன்னு கேட்டா எங்க வீட்டுல காட்டுவோம். உங்க வீட்டு தான் காட்டுவாங்க. ஆமா அப்பேற்பட்ட திறமைசாலி ராம பிள்ளை. ஆமா அவன் தான் ஒரே எடுக்கிறான். உன்னை அதெல்லாம் கேட்கல. சிறுவாரூர் பக்கம் வந்து கேட்டு பாரு. பேர் சொன்னா தெரியும். சிறுவாரூர் பக்கம் வந்து கேட்டு பார்த்தா என் பேர் சொல்லுவாங்க. உன் பேர் சொல்லுவாங்க. அந்த வீடு காட்டுவோம். அந்த வீடு அது பலான வீடு இருக்குது. அந்த வீடு தான்பா. ஆமா அதுல வந்து பாக்கணுமே. அதுல வந்து பாக்கணும். இந்த தெரு கோடியில அந்த தெரு கோடி வரை ஜனம் அப்படியே லைன்ல நின்னுட்டே இருக்கும். ஏன்னா குழந்தை ஒரே எடுக்கிறது. ஆமா ஆமா காலையில ஏந்து வருவேன். காலையில ஏந்து வந்த உடனே எங்க வீட்டு வாசப்பல்ல 2 ஆளை கோப்பரை இருக்கும். ஆமா அந்த ஆலகோபுரம் பக்கத்திலே ரெண்டு காணிகள் நட்டு வச்சிருப்பேன். காணிகள் ஆமா இந்த ஆலகோபுர அப்படியே தண்ணி புல்லா இருக்கும். புல்லா இருக்கணும் பச்சா அந்த ஆலகோபுர ஆமா அப்படியே கொப்ப 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 அப்படியே கொச்சிக்கினே இருக்கும். கொச்சிக்கினே இருக்கும் அப்படியே. ஆமா இந்த குழந்தை ஓரத்துக்கு வரதுனாங்க பாரு. ஆமா அந்த குழந்தை ஒண்ணு எடுத்தாருவாங்க. எத்தனை வருவாங்க? குழந்தை எடுத்தோன்னே என் கையில கொடுப்பாங்க. உன் கையில? என் கையில கொடுத்தோன்னே குழந்தை தலைக்கு தொங்க விடுவார். 2 காலு மேல இருக்கும், கை 2 கீ இருக்கும். ஆமா 2 காலை புடிச்சுக்கினு இந்த ஆளை கோப்பல ஒரு நோய்ஸ் எடுப்பேன். இப்படி ஆமா இன்னாடுகிற ஆளை கோப்பல ஒரு நோய்ஸ் எடுப்பேன். எடுத்து இன்னாடுகிற காணிக்கல்ல ஒரு தட்டு, இன்னாடுகிற காணிக்கல்ல ஒரு தட்டு அப்படியே பூட்டுக்கு விட்டு போடும் பாரு. குழந்தை உயிரோடு இருக்குமாடா? அந்த நோய்ஸ் ஏத்தோட குழந்தை வச்சுக்க முடியும். ஒய்யா சொல்றேன்னா உறவின்ட்டுக்குமான்னு சொல்றேன்டா நானு. சரியா? இன்னாண்ட ஒரு காணிகள்ல அண்ணாண்டு ஒரு காணிகள்ல தட்டிட்டா குழந்தை உயிரோடு இருக்குமா? என்னாண்டு வந்த குழந்தைல எங்க அது உருப்படியா வீடு போய் சேர்ந்தது. உன்னாண்டு வந்தது இப்ப நீ எதுதான் வீடு போய் சேர்த்து? இல்லம்மா சொல்றேன் குழந்தை அது மாதிரி ஒண்ணு போற வழியில சாகணும். ஆமா இல்ல வாழ்நாள் முழுவதும் சாகணும். ஆமா எதனா ஒண்ணு நடக்கணும்.
வேற அது மாதிரி தப்பா சொல்லாதம்மா. இல்ல தப்பா தான் செய்யறேன். இல்லம்மா, அதனாலதான் சொல்றேன். ஆமா இல்லையா? எதுவும் இல்லாத ரெண்டாம் நேரத்துல போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஆமா காரி முடிச்சு அதுக்கு ஆமான்ற மூஞ்சி பாடுற நல்லா தோசை முடிச்சாட்டான். என்ன பாத்துங்கடா? இல்ல அந்த குழந்தை சாதாரணமா பாக்காத. என்ன சாதாரணமா பார்த்தா கையில புடிச்சு ஊத்தி அடிப்போம். இல்லம்மா, குழந்தை என்ன பாக்குது அறியுமா? பாத்துக்குது என்ன சாண்டு குடிக்கிற மாதிரி அடிச்சிடும். ஐயோ கர்மாந்திரம், அதெல்லாம் வேற என்ன குடிக்க சொல்றேன் நேற்றுக்கு. ஆமா ஆமா, இல்ல ஒரு வேலை ஓரம் வேண்டுமான்னு சொல்றேமா? ஐயே குழந்தைய அந்த அது கொண்டு இருக்கிறதுண்டா. ஆமா, இது என்னன்னா எதனா தேவைப்படுமாண்ணா? ஏவோ இந்த பொம்மை கம்மை எல்லாம் வாங்கி கொடுத்தியா இல்லையா? அதுவா? பொம்மை தரப்பா அண்ணா. இப்பதான் பக்குமா லைனுக்கு வந்துக்குது. என்னத்துக்கா? இப்பதான் அப்படியே எட்டி கிட்டி அப்படியே தடி கிட்டி இடம் முடிச்சு அப்படி வாய வைக்குது. என்ன அது வாய் வைக்கிறது நீ பாத்துக்கிறியா? இல்லம்மா, குழந்தை அப்படியே நேரம் பாத்துக்க வந்து இதா குழந்தை கொடுக்குறது இங்க பாக்குறியா? உக்கா தங்கச்சி இருக்கிறாளா? இருக்கிறாங்கம்மா, இருக்கிறாங்க. உக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. ஆமா, அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி எல்லாம் இருக்கிறாங்கம்மா. அம்மா இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா? எல்லாம் இருக்கிறாங்க. இங்க எல்லாம் குறை பண்ணி என்னமாகுதுன்னு பாக்காத. உக்கா தங்கச்சி குழந்தை பிறந்துக்குது பாரு. ஆமா, அங்க போய் பால் குடுறாங்களா இல்லையான்னு பாரு. அங்க போய் பார்த்தா தொடப்பட்டில அடிக்க மாட்டாங்க. அங்க போய் பார்த்தா தொடப்பட்டில அடிப்பாங்க. இது பொது சொத்து. இது பொது சொத்து. அவன் கூட்டு குழந்தைக்கு நல்ல தளர கொடுத்து அனுப்பு வரட்டும். வாடாப்பா. என்னை பார்த்து கொலைக்காத நாய்கள் உண்டு. உன்னை பார்த்து எந்த நாய்தான் கொலைக்கா இருக்குது? நீ சரியா நான் சரியா சொன்னா? ஆடா, இது பொது சொத்து. அங்க போனா தொடப்பட்டில அடிப்பாங்களாம். ஆமா, அது கவர்மெண்ட் சொத்து. என்னம்மா பின்ன போட்டோ வருது அதுக்கு வேற இப்போ அப்படியே திருப்பி சொக்குது அதுக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியடா. குழந்தையானது இவனுடைய கண்ணன் கமல கண்ணன். காமால கண்ணன், கமல கண்ணன். ஆமா, ஸ்டிக் கண்ணன். ஆமா, கமல கண்ணன், ஸ்டிக் கண்ணன். ஆமா இல்லையா? ஆமா, அதானே ஸ்ரீ கண்ணனான் அவர்கள். அதுதான் இப்ப புல்கு புல்குன்னு சொல்லும். ஆமாண்ணா ஆமான்னு சொல்லும். அது திவ்யா அதே ஆத்தோகத்துல இருக்குதா? மூசி கொண்டே பார்க்கிறது. ஆமா, மூஞ்சி பாருமா. அது போட்டோ விட்டு போயிரு. ஆண்டு இருமா இருமா, அப்புறம் அனுப்புறேன். கண்ணா நான் செய்தேனோ கண்ணே. இவர் தூங்கி விட்டால் உனக்கு வேலை என்றது கிடையாது. ஆமா, அதனால மூச்சினே வச்சுக்கணும். கண்ணா அப்படி இருந்தாலும் ஆமா, இவருடைய அண்ணனுடைய மடியிலே குழந்தையாக வந்திருந்தால் ஆமா, நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? என்ன தவம்? எப்பேற்பட்ட தவம்? ஆமா இல்லையா? ஆமாமா. அப்படி இருந்தாலும் சரி சரி நீ
என்ன அழுவாதடா டேய் 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 செல்லமே. ஆமா ராஜா அழாதடா அழாதடா ராஜா. டேய் அது இப்பதான் சிரிக்குது மாமோ. கண்ணே ஆமா அப்படி இருந்தாலும் ஆ. ஏண்டா ரகுராஜ் கண்ணே, கண்ணே நீ ஏன்டா இவரு ராஜா வாங்கி சொல்ற பையன் உனக்கு என்னடா வேணும்? வாங்கி சொல்ற பையன் கிட்ட நான் சொல்லி அனுப்புறான். இவனுக்கு என்னடா வேணும் ராஜா? இதுக்கு முறுக்கு வாங்கி கொடுத்தா இப்ப நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும். சரியா? முறுக்கு வாங்கி கொடுத்தா நெருக்கு நெருக்கு அடிக்கான். ஆமாமா அது பாரு வந்துச்சு பாரு அதுக்கு. இல்லையா ஆ? பல்லே குழந்தைக்கு இல்ல. ஆமா முருகை எப்படி வாங்கி கொடுத்தா கடிக்கும்? அது நம்பிலே கட்டி 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 சாப்பிட போகுது. இதெல்லாம் முந்திலே முந்திக்கணியும். என்ன பல்லே இல்லைன்னு சொல்றேன். என்ன என்ன ஏமோ நான் தான் ஒரு குழந்தை வச்சுக்கிறேன். 63 வயசு குழந்தை. 63 வயசு. பல்லே கிடையாது. ஆ. 1.5 கிலோ கறி ஒன்னா துண்டது. கண்ணா மேலேப்பா பாப்பா குழந்தைன்றா அப்புறம் பார்த்தா அப்பான்றா. அப்பா அப்பா நான் மாமா நான் கூட முடியும். அம்மா வந்து அழுதுமா. திரி திரி நீ யாரா என்ன செய்வேன்? கண்ணா உனக்கு திருஷ்டி வந்துச்சுன்னா நான் என்னடா செய்வேன் ராஜா? ஏமோ ஓ திருஷ்டி வந்துச்சு அந்த கெரிமேன் எல்லாம் சுத்தி போடணுமா குழந்தைங்க? கேரிமேனியா? இல்ல காது வாழை இந்த கரிமணி இதெல்லாம் சுத்தி போடணுமா? அப்படியா? ஆமா குழந்தையானது ஆ. காதுவால கருமானி ஆமா இதெல்லாம் எங்கவா சுத்தி போடணும்? இது ஒரு 3 வீட்டு கூரை ஏத்தாந்து 3 கூட கோரை நான் எங்க போய் தேர்றது இந்த ஊர்ல? இருக்கத்தாம ஏத்தாந்து பாய் ரொம்ப இதெல்லாம் ரோட்ல போட்டேன். ஊராமட்டு குழந்தை ரோட்ல போட்டு நான் ஊர் வரவங்களை உதைக்கிறதுக்கா என்ன? ரோட்ல என்ன போறோம்? ஒண்ணு சுத்தினே போறோம் வாடா. டேய் ஆ? குழந்தையான 3 வீட்டு கூரை கிளி வந்து ஆமா இந்த காது வாழை கரிமேனி காதுவால கரிமேனி இதெல்லாம் சுத்தி போட்டா குழந்தை ஆயுள் நிறுத்திடுமா? ஆமா ஏண்டா ஒருவேளை உறக்கத்திற்கு ஆயுது கொண்டிருக்கின்றது. ஏமா காத்தி ஊத்துமா தூங்குடா. என் புள்ளி அப்படிதான் ஊத்தி ஊட்டி கழுகுறேன். எப்படிப்பா ஊத்தி வாங்குறா? ஊட்டி ஊட்டிடா. என்ன ஊட்டி ஊட்டியே? டேய் நான் 8 குவாட்டர் சாப்பிடுவேன். என் புள்ளி 4 குவாட்டர். பாரு அருமையா தூங்கிறான் பாரு. ஏந்துக்க மாட்டோம். ஏந்துக்க மாட்டான். இப்படி திரும்புறான் அப்படி திரும்புறான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா நீ உயிரோடுக்கிற பத்தியா ஒண்ணும் இந்த குழந்தைய ஊட்டி ஊட்டலான்ற. இந்த குழந்தை ஏன் நல்லா இருக்குது அந்த குழந்தை அதுக்கும் ஊத்தி கத்து குத்துறா? ஏன் அது வாய்க்கு கரகத்து போலாம் உன்னாடே சுத்திக்கான பத்தி எப்ப சுத்தத்தையா? அதான் அதையும் கூட அமிச்சிடு. கண்ணா கண்ணுருங்கடா எப்பா காலா பழம் நீ இருந்து கண்ணுருங்கடா ராஜா. அதுக்குதான் நம்ம ஆள் இல்ல நேத்துக்கா கண்ணு உரங்கத்துக்கு. அதெல்லாம் ரெடியா நிறைய பேர் இருக்கிறாங்கன்றியா? கண்ணு உரங்கத்துக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா எங்கன்னா இருக்குமா? அதான் சொல்லுவாங்க. என்னம்மா வயிறு முட்டை தீனி போனா கண்ணு முட்டை தூக்கம் வரும். யார் வந்து உனக்கு? இவன் சொன்னவங்க தான் சொன்னாங்க. இந்தா குழந்தையானது ஆமா அழுது கொண்டிருக்கின்றது.
ஆகையால் தொட்டில் கொண்டு வா. அப்புறம் போயிடுவாங்க என்ன சொல்ல போறேன் ஏன் அப்புறம் என்ன சொல்ல போறோமா ஆ. குழந்தை எதுவுமே தொட்டில போட்டா மாடு நக்கிட்டு போடாதா மாடு இல்ல அட பாய். நாய் நாளைக்கு பேசிக்கலாம்ண்ணா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நாங்க பேசுறோம், நாளைக்கு நீ பேச. சரி அந்த தொட்டில் சொல்றா மூதேவி. தங்க தொட்டில், தாள் ஆட்டக்கூடிய தொட்டில் தங்க தொட்டி. தங்க தொட்டிலா எங்க அண்ணன் சாதாரணமா உறங்க கூடாது, தங்க தொட்டிலே உறங்கணும் இல்லையா? தொட்டில் கொண்டு போய் பார்க்கலாம். சரியா? குழந்தை தாளாடுற நீ ஏன் தூங்கிறதியா? இல்லம்மா குழந்தை தூங்குது தாளாட்டினேங்கிறேன் தெரியல போடா விவாகம் குமாரனே உமையே ஹாராரிரோ ஓ ஹாரிரோ உமையே ஹாராரிரோ. வந்துச்சு ஏய் இரு குழந்தைங்களாம் தூங்கட்டான் குழந்தை தூங்கட்டுமா? நீ என்ன வீட்டு நான் சின்ன உனக்கா? என்ன பண்ணீங்க? கம்மியாடி பத்தி என்ன பண்ணீங்கடா? நைட்ல என் ஓட்ட இச்சிருந்தமா. ஆமா நீ ஓட்டத்தான் இடிப்பேன். திறனுக்கு பார்த்து தூங்க திரும்ப தாலி பார்த்துமா. அப்படி விளக்கமா சொல்ற பாவி அவங்க அப்பா ஏழு வந்து உனக்கு ஒதுக்கி போறான். அது முடிச்சு இது தூங்காத உள்ளுலாயி குழந்தை தூக்குடா வாயிடா உள்ளுலாயா குழந்தை தூக்குடா நல்லா உஷாரா புட்டா டேய். காலங்களை போட்டுக்காமா காலங்கள்ல போட்டு இந்த இடத்து விட்டு அப்பால கால எடுத்து வைக்கிறியா போரு. பக்கத்துல தான் நம்ம ஊரா பக்கத்துல தான், அது யாருக்கு கூத்தான் தெரியாது. உனக்கு காலாங்கடைக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ஜாக்கிரதை. அன்பில் சிறந்த மாறனே அழகில் உமக்கே ஆராரிரோ ஓ ஆரிரோ உமக்கே ஆராரிரோ. உன்னை பெற்ற தாயாரோ யாரோ நான் யாரோ உன்னை பெற்ற தாயாரோ யாரோ நான் யாரோ உன்னை பெற்ற தாயாரோ யாரோ நான் யாரோ உன்னை பெற்ற தாயாரோ எண்டாழு கோர செல்வமே ஓ ஆரிரோ எண்டாழு கோர செல்வமே. பாவி துரியனவள் தந்த முடிவரதி துதி தகன யாருனான் ஓ ஆரிரோ துதி தகன
குழந்தையானது உறங்கி விட்டதா? அடிமா தூங்குச்சுன்னு பார்த்தா இப்பதான் லப்புன்னு முடிக்குது அது. தூங்கிட்டுமா? குழந்தையானது உறங்கி விட்டது. ஆமா. அப்படி இருந்த வேலையிலே குழந்தையானது உறங்கின வேலையிலே ஆமா நம்முடைய வேலை பார்க்கணும். ஆமா. தூணி உள்ள காரனுக்கு கண் எது மேல இருக்கணும்? தக்க மேல இருக்கணும். தக்க மேல இருக்கணும். ஆமா. குழந்தையானது உறங்கி விட்டது. ஆமா. கம்முனு உட்காரு. கம்முனு உட்காரு. ரைட். அப்படி போயிட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் போல பொண்ணு இருக்க மாட்டேன். நான் ஓடி அந்த குத்தா மென்டல் இல்லம்மா கொஞ்சம் தூக்குமா குழந்தையா பல்வாக்குதா வந்துச்சு குழந்தைக்கு இதுக்கு மேல தாங்காது. குழந்தை மூத்திரம் மென்ட்டு குழந்தை கூட எங்கன்னா மூத்திரம் மேயமாடா வாமா. குழந்தை யாருமா உங்க கூட இருக்கிறாங்களா? குழந்தை வேணுமா? ஒரு 2500 ரூபாய் எத்தா அப்பதான் குழந்தை தருவோம். இல்ல குழந்தை தர மாட்டேன். வைக்கிறமா நான் வைக்காத அனுப்புறேன். நானும் எத்தனை ஊர்ல ஆடிக்கிறேன். வந்தவொடனே கீழணும் உயரணும். இந்த குழந்தை அமைதியா இருக்குது பாரு. ஆனா இல்லையா கோரவனுகிட்ட வந்து போனா அந்த அளவுக்கு செல்வாக்கு. ஆமா நீ தான் வந்து போன. ஐயோ செல்வாக்கு எவ்வளவு அழகா இருக்குது. இருக்கிற 30 ஏக்கரா வித்துட்டு 3 ஏக்கரால வந்து நின்னுக்கிறேன். இல்லையா பொய் சொன்னாலும் பொறிஞ்சு சொல்லணும். ஆமா இல்லையா? ஆமா நம்புற மாதிரி சொல்லு. இல்ல இறக்கத்தான் சொல்றேன். நானு இறக்கத்து தான் வேறனா ஐயே அப்படித்தாலும் நான் என்ன தெரியுமா? கூட இல்ல கூட மோரங்காட்டுல கூட மோரங்காட்டுல கட்டாச்சு நேற்று வந்துக்கிறேன். இப்ப நீ ஐயே கூட மரம் கட்டளையோ கட்டளையோ அப்படியே கூட மரம் கட்டலையோ கொண்டு வந்து என்னத்தில் கொடுங்க நான் கட்டு போறேன் அப்படின்றீங்களா? சரிம்மா வேற என்ன தெரியுமா? ஏ உப்பே கருவேப்பிலே கருவேப்பிலை உப்பு கருவேப்பிலை உப்பு ஒரு படி நெல்லுக்கு 80 படி உப்பு. ஏமா நீ சீக்கிரம் மின்னுக்கு வந்துருவ. ஒரு படி நெல்லுக்கு 80 உப்பு ஐயா. நீ சீக்கிரம் மின்னுக்கு வந்துருமா? ஏமிரா ஒரு படி நெல்லுக்கு 80 படி உப்பு கொத்தா நீ அங்க மின்னுக்கு வருவ? அதான் அப்படியே கிடக்குற ஐயா. அப்படியே கிடக்குற ஆள்ல இலக்காரமா இருக்குது ஐயா. ஐயோ என்ன போற ஆள்ல உதவி செய்யல. நீ ஒண்ணு எங்க கூடவே தெரியல ஐயே. அப்படி இருந்தாலும் என்ன வேலை செய்வ? எல்லா வேலையும் செய்ய ஐயே. பச்சை குத்துவியா? ரொம்ப நாள் ஆசைமா உனக்கா பச்சை கொத்தணும். சொல்ல ஐயே பச்சை கொத்தணும் ரொம்ப நாள் ஆசை. பச்சை எப்படி கொத்தணும் தெரியுமா? எப்படி கொத்தணும் ஐயா? அம்மா காஞ்சிபுரம் போயிருக்கிறியா? போய்க்குது ஐயா. போய்க்குதா? போய் இருக்கிறியா? போய்க்குது ஐயா. அம்மா போய் இருக்கிறியா? போய்க்குது. சரியா போச்சு. நீ என்ன மாரியே செப்புரா. போய்க்குது. போய்
அங்க சர்வத்தை கொலன்னு ஒண்ணு இருக்கு, அதை பாத்துருக்கிறியா? பாத்துக்கிட்டா ஐயா, பாத்துக்கிறா ரவுண்டா இருக்குமே, பாத்துக்கிற ஐயா. அது நடுவுல நீராவி மண்டபம் இருக்கு, அதை பாத்துக்கிறியா? ஐயா அரிக்குது. ஐயோ கை மாத்து செஞ்சு சேப்ரா. அதுக்கு நடுவுல நீராவி மண்டபம் ஒண்ணு இருக்குது. ஆமா, அதை பாத்துக்கிறியா? பாத்துக்குது. சத்தியமா சொல்றேன், சத்தியமா எனக்கு பொம்பளை ஆசை கிடையாதுமா. பெண்கள் ஆசைன்றது கிடையாது. பெண்கள் ஆசை கிடையாது உனக்கா? ஆமா, நிஜமாவா? பெண்கள் ஆசை கிடையாது. ஆமா. அந்த நீராவி மண்டபம் இருக்குது பத்தியா? நீராவி மண்டபம் இருக்குது. நீராவி மண்டபம் பக்கத்திலே 16 வயசு பொண்ணு ஒட்டு துணி இல்லாத குளிக்கிற மாரி பச்சை குத்து. சொல்லு, பச்சை குத்தணுமா? குத்தாது. நான் சொல்லிட்டா நம்ம கேட்டு வரேன். இப்ப கேட்டுமா நாளைக்கு வா. பெண்கள் மனது பெண்களுக்கு தான். ஆமா, பச்சை குத்துறேன்னா ஒரு குத்து எவ்வளவு தெரியுமா? பச்சை குத்தணும். பச்சை குத்த நீ சொல்லிட்ட. ஆமா, பச்சை குத்தனா துக்கானி வேணும் ஐயே. துக்கானி துக்கானி வேணும் நீ கேட்ட. ஒரு குத்துக்கு எவ்வளவு? குத்து இங்க மூதேரியா என்ன குத்து இங்க இருக்குது. ஒரு குத்துமா ஒரு எழுத்து எவ்வளவு வரன்னு கேளு. அதான் ஒரு குத்து. பச்சை குத்தனா எப்படியா? பச்சை குத்தனா ஒரு குத்துக்கு எவ்வளவு மான் கேக்குறான். இல்லம்மா அந்த ஆச்சிட்டு போறேன். ஒரு எழுத்து என்ன கேளு. சரி, ஒரு எழுத்துக்கு எவ்வளவுமா? ஒரு எழுத்து பாம்பு பச்ச பட்டானா பாம்பு பச்சை பத்தனா ஏழு பச்சை எட்டனா பூராம் பச்சை ₹1. நீ கேட்கும் பச்சை 10 ரூபாங்கிறேன். 10 ரூபா? ஆமா. நான் கேட்ட மாதிரி பச்சை கொடுத்துருமா? ஆமா. ஐயே துட்டா கார் பாத்தீங்கன்னா கேட்டேன். ஆமா, உன்னை பார்த்தா கேட்க முடியும். என்ன ஊர்ல பார்த்தா கேட்க முடியும்? ஆமா, இல்ல அங்கிருந்து கூத்து பார்க்க வந்துரு அவரையா கேட்க முடியும்? இல்லம்மா, எள்ளு போட்டு 80,000. எள்ளு போட்டு 80,000. கொள்ளு போட்டு 90,000. கொள்ளு போட்டு 90,000. ஆமா. தப்புபா இல்ல தப்புபா. இங்கிருந்து போயாடா அந்த ஆயா கையில வாங்கி வச்சு செய்யா இருப்பியா? பத்து குத்தணும். ஆமா, எள்ளு போட்டு 80,000. கொள்ளு போட்டு 90,000. கொள்ளு போட்டு 90,000. ஆமா, அதான் பெரியவங்க சொல்லுவாங்களாம். என்ன எல்சவன் எள்ளு வச்சானா? ஆமா, கோயத்தவன் கொள்ளு வச்சானா? அதனால நீ எல்சவனும் சரி. ஆமா, கோயத்தவனும் நீதான் இல்லையா? அதனால பச்சை குத்தணும்னா துக்கானி வேணும். நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன் தண்ணி தர மாட்டேன். அட வச்சுக்கிறேம்மா, கொடுத்ததெல்லாம் போதும். இருந்தாதானே அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு. ராஜே, தெய்வம் தேவாதி வேண்டி குத்தணுமா அல்லது அப்படியே குத்தணுமா? நான் முதல்ல பச்சை குத்துறேன். நீ தெய்வம் தேவாதி வேண்டியா குத்துமா? இந்த கலர்ல பச்சை குத்தனா எங்கன்னா தெரியுமா? டே என்ன பச்சை குத்தனா தெரியாதுன்னா 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு வரும்போது பல்ச்சுன்னு தெரியும். நீ குத்தத்தை அந்த மாதிரி குத்தணும், அப்பதான் நல்லா தெரியும். ஆமா, இவரு சக்க செவேல்னுக்குறாரு. அதனால குத்தனா 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு தெரியும். நல்லா குத்துமா? நான் கலர்ல இருந்து எப்படி குத்து சொல்றேன். சரி, தெய்வம் தேவாதி வேண்டியா குத்துமா? என்னடா பச்சையே வேணாம். எனக்கு பச்சையே வேணாமா? எனக்கு பச்சையே வேணாம். எதுக்குடா? ஏதோ பச்சை குத்தலாம் அப்படின்னு கை நீட்டினா நீ நோக்கறத பார்த்தா என் கையில குத்துவியோ இல்ல என் நெஞ்சில குத்துவியோ இல்லையா? நீ தேவி தேவையில வேண்டாதுமா, வேண்டாதே குத்து. குத்துட்டுமா? ஆமா.
குட் மார்னிங். மூடுமா நாய் நக்கிட்டு போகுது. டேய், என்ன பண்ணீங்க? என்ன பச்சை குத்த சொன்னாங்க? பச்சை எப்படி குத்துது? என்ன கை கம்முன்னு இருறானா? இப்ப கை பிடி, நானா இப்ப கையை பிடி, டேய் ஆம்பளை கையாடா அப்படி. இப்ப கை போடுறா, புடிச்சிட்டா. அந்த கை போடுறா, புடிச்சிட்டா. கை பிடிச்சிட்டு இப்ப பச்சை குத்துற எப்படி குத்துவ? இப்படியா? இப்படி குத்துவ. ஆமா. அந்த அம்மா குத்தும் போது இந்த நிறமானது ஆமா அப்படி ஈக்குது. அங்க இங்க என்ன உடம்பு கட்ட பிஞ்சுக்கோ. என்னடா? டேய், உனக்கு பச்சை குத்திக்கிட்டே இல்ல, சரி சின்ன பையன் ஆகுற புள்ள. சரி குத்திக்கிறியா? இங்க உட்கார்றா இல்ல? டேய், இங்க உட்கார்றா. இங்கதாங்க சூத்தமு உட்கார். மா குட் மார்னிங். நல்லா இரு. மா பச்சை குத்திக்கலான்னு ஒரு ஆசையா இது. நீ பெத்த மனுஷன். ஆமா பெரிய மனுஷன். டவுல் போடுங்க. பாக்குறியா? டவுல் போடுங்க. காராமணி காராமந்தம்மா. காராமணி. ஆமாம்மா கிராமணிமா. புலாறு கவுண்டரு. அம்மா வேல் கவுண்டரு. ஓல் கவுண்டரு. வேல் கவுண்டருமா. ஓல் கவுண்டரு. இப்போ வேல் கவுண்டரு. ஓல் கவுண்டரு. வேல் கவுண்டரா. ஓல் கவுண்டரு. அம்மா வேல் கவுண்டருமா. நான் ஓல் கவுண்டரு. ஐயோ டேய் செங்கல் தூக்கி வச்சிட்டு போகும்போது புலாறு கவுண்டரு. ஏமா தூக்கு மாட்டி செத்துருவேன் நான் இங்க. முதல்ல சாவுங்கடா. ஏமா யாருன்னா ஒருத்தர் செத்தா தாண்டா வீட்டுக்கு கிளம்ப போறோம். நான் செத்துறேம்மா. செத்துடு. காலங்கிட்டு போகும்போது செத்துருமா. புலாறு கவுண்டரு. ஏமா அவன் பெத்த மனுஷன், நீ பெத்த மனுஷன். ஆமா. டால் போட்டுங்கிற. ஆமா. பாகத்துக்கு நல்ல குணமாக்குது ஐயா. ஆமா. அதனால உனக்கு பச்சை குத்துற ஐயா. ஏன்னு குத்து போ. ஏன் கொத்தாட்டோமா கொத்தாட்டோமா நம்ம பத்தா கொத்தாட்டோமா அங்க ஏன் கை போகுது? டேய் டேய், நான் நண்டு பூச்சி பாயகம். ஓஹோ அங்க பார்த்தா நண்டுக்குது. நண்டுக்குது, அங்கதான் நண்டுக்குது உனக்கு. பழகுது. அப்படியே அது பயிர்ல கால பயிர்ல மாதிரி பீராயிடும். நேத்து கூத்தாட்டு வீட்டுக்கு போய் மூட்டை போட்டு பல வழியா தானே பல வலையா தானே. நண்டு எங்கேயும் கிடைக்கல. மீன் வலையா? டேய் நண்டு வலை. ஓ நண்டு வலை. போய் தானே நண்டு எங்கேயும் கிடைக்கல. நண்டு கிடைக்கல. இந்த கிராமத்துக்கு வந்து பாரு. ஓ சிட்டி நம்ம கையை பிடிக்குவே வழிய பாக்குவே விட்டாம்பார். அப்படியே இறங்குதா உள்ள. இறங்குனா உனக்கு இது எங்க இறங்குதான்னு கேட்க நீ எந்திரா. வலையிலமா? வலையில ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. சாப்பிடுறா. இருட்டி விட்டு போனாலும் என் திருட்டு கை சும்மா இருக்காதான். ஆமா அந்த மாதிரி பாடிசு வேலை பண்றீங்க. நான் ஓயின் தலி குடு. சத்தியமா பாருங்க சூப்பரா போச்சுமா. ராஜே உதரமா சாய்தையே. உதரமா சாய்தையே. உதிரமா சாய் என்னமா பண்ணான்? ராஜே ஏ தரான மருந்தி, ஏ தரான மருந்தி சொப்பில இருக்குது என் கையில. ராஜா என் கையில அது தீராதமான கையில போச்சு. அந்த பொண்ணு நான் சொல்லிக்குது அட பண்ணு மூணு பொண்ணாடிக்காரா. ஏமிரா என்ன சொன்ன? ஜோரான மருந்து சொப்புல இருக்குதுன்னு. அப்புறமா அது தீராத போனா மயிரா போச்சு. நீ மயிரா போச்சுன்னா என்னமா மருந்து தருவா? ஐயா போய் வண்டியா ஆமா அது உன் கிளாஸ் மட்டும். ஆமா அது தட்டு தடுமாறு வருது. நீ செக்கு மாறிக்கிறிய. ஏமா ரெண்டுமா ஒரே கிளாஸ்ல பச்சோம். ஒரே கிளாஸ்ல மேல குடிச்சு ஒரே கிளாஸ்ல பச்சோம். அது பாஸ் ஆகினே இருந்துச்சு. வயசாகி போச்சு. வயசாயிடுச்சு. வயசாகி போச்சு. நான் பயிலாகினே இருக்கிறேன் பாரு. நான் 26ல இருக்கிறேன். ஆமா அது 56 பூட்டி நீ 26ல பூட்டியா? ஆடா பழம்
சரி நம்பி சாப்பிடு நம்பி சாப்பிடு நல்ல மூலிகை உந்தன் வாயாடு ராஜா உந்தன் வாயாடு நான் பொம்பள மருந்தை கலந்து என்னடா புளிமை முடிக்கிறான் போய் நீ நம்பி சாப்பிடு நல்ல மூலிகை உந்தன் வாயாடு ராஜா உந்தன் வாயாடு நான் பொம்பள மருந்தை கலந்து கொடுத்தேன் நான் சொன்னேன் தாமதனுக்கு கருப்பு நாட்டிலே அதுதான் நான் தாமதம் வந்துக்கிறேன். என்னத்துக்கா கருப்பு நாய் பீல் பண்ணு. ஏற்கனவே அந்த ஆயா அவன் என்னத்து ஆளாட்ட நிறுத்து மேல காலில் வேற போட்டு ஒன்று போய் சொல்லிடும் அவன் 2 போடுமா டேய் போடுறா ஏமா நாய் பீல் என்ன சாப்பிட்டியா நாவி என்றால் தொப்பில் தொப்புளு தொப்பில் இருக்க ஆமா கம்மன்னா ஜாடியால் கொடு ஜாக்கி எடுப்பா தொப்பில் கலந்து தரேன்னு தரேன் தொப்பு இல்ல அப்படி இருந்தாலும் ஐயே என்னமா எனக்கு வேலை கிடைக்கல ஐயே வேலை வேலை வாங்கி தரீங்க நான் வாங்கி தரேன் சரி நீ தனியா வரிய உனக்கு திருமணம் ஆயிடுச்சா திருமணமாகி விட்டது ஆயிடுச்சா என்னுடைய பேர் வெண்ணியகுடி வலியகுடி ஆமா மேல்நாடு சிங்காபுரி மேல்நாடு சிங்காபுரி அண்ணன் தலைமையிலே வந்து நேரம் ஐயா திருமணமாகி விட்டது அப்படியா சரி இருந்தாலும் உனக்கு வேலை நான் வாங்கி தரேம்மா சொல்லையே அத்தியாவரத்தை ஆளக்கூடிய துரை மகாராஜா இருக்காங்க